ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த கொலகாரி யூன் இருக்கால, அவளை பற்றின எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அந்த போலீஸ்காரன் பார்த்துருப்பான். ஸோ அதனால் இவளை பற்றின உண்மை எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நம்ம போய் போலீஸ்க்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஸ்டேஷனுக்கு ஓடிட்டு இருக்கும்போது வழியிலே பார்த்தீங்கன்னா இவ பிடிச்சிட்டா கொலை பண்ணிட்டாலா என்னன்னு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறதா நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த விஷயத்தை காட்டுறாங்க. அது என்னன்னா, ஜாங் அப்படின்ற ஒருத்தர் ஹோட்டல் வச்சிருந்தாருல, அந்த ஹோட்டலில் கூட ஒரு சீரியல் கில்லர் போயிட்டு ஒரு பொண்ணோட டெட் பாடியை பயங்கரமாக கண்டு தொண்டமாக வெட்டியிருப்பான். ஆக்சுவலாக அந்த டெட் பாடியை அவனோட கார்ல இருந்து இந்த ஹோட்டலுக்கு தூக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது வழியில அந்த ஜாங்கோட பையன் இருக்கான்ல, அவன் பார்த்துட்டு ஒரு மாதிரி பயத்துல இருக்கும்போது இந்த சீரியல் கில்லரும், இங்க பாரு, நீங்க பார்த்தது எதையுமே வெளியே யார்ட்டுமே சொல்லக்கூடாது சரியா, இல்லைன்னா இவளோட நிலைமை தான் உனக்கும் அப்படின்ற மாதிரி பயம் கொடுத்தும் போது அவனும் சரி ஓகே நான் யார்ட்டுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி இருப்பான். ஸோ இந்த சின்ன பையனோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியோ. நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பொண்ணை அப்படியே கொலை பண்ணி தூக்கிட்டு போறதை இவன் நேரில் பார்த்ததுனால அப்படியே ஒரு மாதிரி பயத்துல இருந்திருப்பான். அடுத்த நாள் கூட அவன் ஸ்கூல்லலாம் போயிருக்க மாட்டான். இந்த சீன்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ பிரசன்ட்ல பார்த்தீங்கன்னா 2024 இவன் வந்து நல்லா வளர்ந்து பெரிய பையனா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்திருப்போம், இவனோட அப்பா ஜாங் இருக்காருல, அவரோட ஃப்ரெண்டு பார்க் வந்து இவங்கிட்ட பேசியிருப்பாரு. இப்போ பாத்தீங்கன்னா இவன் ஆள் யாருமே இல்லாத ஒரு இடத்துல வந்து தங்கிட்டு இருக்கான். அப்படியே பால் அணிஞ்ச ஒரு இடம் மாதிரி இருக்குது. அப்படியே உள்ள போயிட்டு ஒரு மாதிரி கன்னெல்லாம் ரெடி பண்ணி எய்ம் பண்ணிட்டு இருக்கான் ஏதோ ஒரு இடத்த. ஸோ யாரோ ஒருத்தங்களா இவன் போட்டு தள்ளுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் போல. பட் இந்த ப்ராசஸ் எல்லாமே இவன் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க இவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாதிரி இவனே நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். ஒரு வேலை உண்மையாவே இவனை யாரோ ஒருத்தங்க ஃபாலோ பண்றாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவன் கன்னெல்லாம் ஒரு இடத்துல ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே ஒரு இடத்த எய்ம் பண்ணிட்டு இருக்கான். அது எந்த இடம்னா, இதுக்கு முன்னாடி இவன் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்க ஒரு அம்மாவை மீட் பண்ணிருப்பான்ல, அவங்க கூட யாரோட அம்மான்னு நான் தெரியலன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கிட்ட இப்போ இவனோட அப்பாவோட ஃப்ரெண்ட் அந்த பார்க் உட்காந்துட்டு இருக்காரு. அவரை வந்து ஒரு மாதிரி எய்ம் பண்ணிட்டு இருக்கான். எய்ம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா டைமர் ஆன் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து வேகமா ஓடிட்டு இருக்கான். ஸோ எதுக்காக இந்த மாதிரி பண்றான்னு பாத்தீங்கன்னா, இவன் யாரோ ஒருத்தங்கள போட்டு தள்ள போறான் போல. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த இடத்துல இருந்து நான் ஷூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு வேகமா இங்க இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்றத செக் பண்றதுக்காக தான் இந்த பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா இப்போ பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த பார்க் இருக்கிற இடத்துக்கு தான் போறான். கரெக்டா அப்போன்னு பார்த்து மறுபடியும் இவன் யாரோ ஒருத்தங்க ஃபாலோ பண்ணி வர மாதிரி இவனுக்கே தோணுது. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பார்க்கும் கூப்பிடுறாரு. ஹே பரவாயில்லடா, நீ முன்ன இருந்ததை விட ரொம்ப சீக்கிரமா வந்துட்டா. ஹே பரவாயில்லடா, நீ முன்ன இருந்ததை விட இப்ப ரொம்பவே சீக்கிரமா வர ஆரம்பிச்சிட்ட. கண்டிப்பா நீ போலீஸ் கையில மாட்ட கவலையப்படாத அப்படின்ற மாதிரி பேசிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சோ இப்பதான் நமக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. ஆக்சுவலா இந்த பையன் கியோ இருக்கான்ல, அவனோட அப்பா ஜாங் வந்துட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒரு சீரியல் கில்லர் ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு போயிட்டான்ல. அதுக்கப்புறம் தான் அவங்களோட வாழ்க்கையே மாறிடுச்சு. இந்த பையனோட ஃபேமிலி வாழ்க்கையே அவங்களால அந்த ஹோட்டலை ரன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவனோட அம்மா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இறந்து போன மெமரிஸை பத்தியே நினைச்சுக்கிட்டு கடைசியில தற்கொலையே பண்ணிக்கிட்டாங்க, அதுல இருந்து வெளியே வர முடியலன்ட்டு. அதுக்கப்புறம் அவனோட அப்பாவுக்கும் இப்ப என்னாச்சுன்னு தெரியல, பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிட்டார் போல. சோ இது எல்லாத்துக்குமே காரணமான அந்த சீரியல் கில்லரை சும்மா விடக்கூடாது, அவனை எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த பிளானையே போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு அந்த பார்க் சொல்றாரு, டேய் எல்லாமே நல்லபடியா நடக்கும், நீ எதுக்கும் போலீஸ் கிட்டலாம் மாட்டிக்காம ஜாக்கிரதையா இரு, ஏன்னா உங்ககிட்ட கன்லாம் வேற இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வார்ன் பண்ணி பேசிட்டு வழி அனுப்பும் போது அவனும் சரி ஓகே அங்கிள் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறான். இவனோட வீடே பாத்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு தனிமையான இடமா தான் இருக்கும். அந்த இடத்துக்கு போகும்போது மறுபடியும் பாத்தீங்கன்னா இவனை யாரோ ஒருத்தங்க ஃபாலோ பண்ணி வர மாதிரி இவனுக்கு தோணுது. என்னடா எல்லா இடத்துலயுமே என்ன யாரோ ஒருத்தங்க ஃபாலோ பண்ணி வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாத்தீங்கன்னா அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக இவன் வேகமா ஒரு இடத்துக்கு ஓடுறான். போய் பார்த்தா அவனை நிஜமாவே யாரோ ஒருத்தங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஜியோன் தான். சோ இவரை பார்த்தோன்னே போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிட்டான். கண்ணை வேற கையில வச்சிருக்கான். ஏய் நீ என்ன போலீஸா, நீ எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஐடி ஏதாவது செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாக்கெட்ல கை விட்டு பார்க்கும்போது அதுல ஒரு போட்டோ இருக்குது. ஆக்சுவலா இந்த போட்டோ தான் அந்த மின் இருக்காங்கல்ல, அவங்களோட டேபிள்ல வச்சிருந்திருப்பாங்க. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் நம்ம கியோட அப்பா ஜாங் இருக்காருல, அவரோட ஹோட்டல்ல நடந்த அந்த கேஸ் தான். சோ அப்படி இருக்கும்போது அந்த இன்ஸ்பெக்டர் மின் வச்சிருந்த போட்டோ எப்படி நம்ம ஜியோன் கிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே நமக்கு புரியல. இந்த கியோவும் அதை பார்த்த உடனே எங்க அப்பா ரன் பண்ணிட்டு இருந்த ஹோட்டலோட போட்டோவை எதுக்காக இவன் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கன் பாயிண்ட்ல காட்டி மிரட்டிட்டு இருக்கான். நீ யாரு, எதுக்காக இந்த ஹோட்டலோட போட்டோ வச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது, ஏய் ஷூட் பண்ணிடாத, நான் உங்ககிட்ட எல்லா உண்மையுமே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவரோட ஃப்ரெண்டு கால் அடிபட்டு இருக்கும்ல, அவரை பாத்துக்கிறதுக்காக இவரும் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்பாரு. அப்போன்னு பார்த்து நியூஸ்ல சில விஷயங்கள்லாம் ஓடிட்டு இருந்திருக்கும். அதான் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சீரியல் கில்லர் ஒரு ஹோட்டல்ல ஒரு பொண்ணை ரொம்பவே கொடூரமா கொலை பண்ணியிருந்தான். சோ அந்த சீரியல் கில்லரை பத்தி ஒரு ரிப்போர்ட்டரும் நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருந்தாரு, அந்த சீரியல் கில்லர் பண்ண மத்த கொலைகளை பத்தியும். அப்படி அவன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் பைத்தியம் முடிச்ச மாதிரி தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலை பத்தின நியூஸ் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த நியூஸ் பிளே ஆயிட்டு இருந்திருக்கும். அதை தான் இவர் பார்த்திருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆபீசரோட சண்டை போடுறதுக்காக விசாரணைக்கு ஸ்டேஷனுக்கு வரைக்கும் கூப்பிட்டுருப்பாங்க. அவரும் போயிருப்பாருல. அந்த நேரத்தில் தான் அந்த இன்ஸ்பெக்டர் மின்னோட இடத்துல இவர் நியூஸ்ல பார்த்தார்ல, அதே ஹோட்டலோட போட்டோ அங்க இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆயிருப்பாரு. என்ன, நான் இந்த ஹோட்டலை பத்தின நியூஸ் தான் இதுக்கு முன்னாடி பார்த்தேன், இந்த போட்டோ இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை எடுத்து வச்சிருந்திருக்காரு. என்னோட ஹோட்டலுக்கு இப்ப நடந்துட்டு இருக்க மாதிரி இந்த ஹோட்டலுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அது என்னன்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கு. அதனால தான் அந்த போட்டோவை எடுத்து வச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கும் அவர் போயிருக்காரு. பட் இப்போ அந்த இடத்துல யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு லேண்ட் புரோக்கர் கிட்ட போயிட்டு அந்த ஹோட்டலை பத்தி
பத்தி சில விஷயங்களை தெரிஞ்சிருக்காரு. இந்த ஹோட்டல் இப்போ யாருக்கு சொந்தமா இருக்குது, அதுவும் இல்லாம இதுல என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது அந்த லேண்ட் புரோக்கரும் பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே சொல்லுவாரு. இப்போ இந்த இடத்தோட ஓனர் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ஏன்னா அவர் கொஞ்சம் பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிட்டாரு. அவரோட பையன் தான் இப்போ அந்த இடத்த மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். பட் அவன் வந்து இதை யாருக்கும் விற்க ரெடியா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனும் சரி ஓகே அந்த ஹோட்டல் ஓனர் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலோட இடத்த கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அந்த ஹோட்டலோட ஓனர் அதான் ஜாங் இருக்காருல அவரை பாக்கிறதுக்காக இவர் போறாரு. அவரும் பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வயசான மாதிரி ஆயிட்டாரு. இன்னும் 20 வருஷம் ஆயிடுச்சு இல்ல. ஆக்சுவலா இவர் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த காலத்திலே ஸ்டக் ஆயிட்டாரு. தன்னோட பையன் வந்துட்டு இப்போ வரைக்கும் ஸ்கூல் போயிட்டு இருக்கான், நம்மளோட ஹோட்டலை வந்து சீக்கிரமா விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ வரைக்கும் அந்த காலத்திலே ஸ்டக் ஆயிட்டாரு. சோ இப்படி இவர் மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்க விஷயம் இவர்கிட்ட பேசுறது மூலமா நம்ம ஜியானுக்கும் தெரிய வருது. உங்களோட ஹோட்டல்ல எப்படி ஒரு சைக்கோ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணானோ அதே மாதிரி என்னோட ஹோட்டல்லையும் இப்போ ஒரு சைக்கோ வந்திருக்கா சார். என்ன சார் சொல்றீங்க, அவளை சும்மா விட்டுறாதீங்க, உடனே நீங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்க, போலீஸ்க்கு போய் இன்ஃபார்ம் பண்ணுங்க, இதை நீங்க சாதாரணமா விட்டுறக்கூடாது, இல்லைனா என்னோட ஹோட்டலுக்கு நடந்த மாதிரி தான் உங்களுக்கு நடக்கும். அதுவும் இல்லாம கடைசியா என்னோட ஃப்ரெண்டு பார்க்க என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான் சார். என்னோட வாழ்க்கை இப்படி அழிஞ்சதுக்கு காரணமான அந்த சீரியல் கில்லரை என்னோட பையனை வச்சு அவன் கொலை பண்றதா சொன்னான் சார். ஒருவேளை உங்க ஹோட்டல்ல இருக்கக்கூடிய அந்த கொலைகாரியையும் நீங்க துரத்தணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட பையன் கிட்ட போங்க சார், அவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால தான் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம ஜியான் பாத்தீங்கன்னா கியோவை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அந்த கியோவுக்கும் அதனால தான் தன்னை யாரோ ஒருத்தங்க ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருக்கு. ஸோ இப்போ இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஜியான் பாத்தீங்கன்னா அந்த கியோ கிட்ட சொல்றாரு. இந்த மாதிரி என்னோட ஹோட்டல்லையும் ஒரு சைக்கோ இருக்கிறா, அவகிட்ட இருந்து என்னோட ஹோட்டலை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வரேன், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த கியோ பாத்தீங்கன்னா அது எதையுமே நம்புற மாதிரி தெரியல. போய் சொல்லாத, நீ உண்மையாவே ஒரு போலீஸ் தானே, நான் அடுத்ததான் அந்த சீரியல் கில்லரை கொல்ல போறேன், அந்த விஷயம் தெரிஞ்சதுனால தானே நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க, நீ இங்கேயே கடந்து சாகு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கட்டி வச்ச மாதிரி அங்கிருந்து போயிடுறான். இவரும் கதறாரு, டே டே இல்லடா என்ன அவுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் அங்கிருந்து போயிட்டான். இந்த ஜியானுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. முடிஞ்ச அளவுக்கு அந்த சேர்ல இருந்தபடியே அந்த இடத்தை விட்டு தப்பிக்கிறதுக்காக இப்படியே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்க கூட பார்க் அவரோட அம்மாவை அட்மிட் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா பார்க்கோட அம்மாவுக்கு அடுத்ததா இங்க என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரியும். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம இங்க இன்னொரு அம்மாவை பார்த்திருப்போம்ல, அவங்க கூட படுத்த படுக்கையா இருந்திருப்பாங்க. அவங்கள கூட நம்ம கியோ பார்த்துட்டு உங்க பையன் உங்களை பார்க்க வர போறாமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான்ல. அந்த பையன் வேற யாரும் கிடையாது, அந்த சீரியல் கில்லர் தான். ஸோ அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்க வர போறான் அவனோட அம்மாவை பார்க்கறதுக்காக ஜெயில இருந்து. இந்த டைமை பயன்படுத்தி அவனை போட்டு தள்ளணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கியோவும் பாத்தீங்கன்னா தூரமா இருந்து ஸ்னைப்பர்லாம் வச்சு எய்ம் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். இப்படி நம்ம பார்க்கும் கியோவும் சேர்ந்து அந்த சீரியல் கில்லரை கொல்ல போற விஷயம் இந்த பார்க்கோட அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நீங்க அதை பண்ணக்கூடாது, நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அடம் பிடிச்சிட்டு இங்கே இருக்காங்க. வேற வழி இல்லாம பார்க்கும் சரி இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஸ்கிரீன் எல்லாத்தையுமே இழுத்து விட்டுறாரு, அதை அவங்க பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சீரியல் கில்லர் அவனோட அம்மாவை பார்க்கறதுக்காக வரான். இவனுக்கும் வயசாயிருச்சு, அது மட்டும் இல்லாம இப்போ ஆளே மாறிட்டான், ஹேர் ஸ்டைல் எல்லாமே ஷார்ட்டா வெட்டிட்டு. ஸோ இப்படி இவனோட அம்மாவை பார்த்து இவன் பேசிட்டு இருக்கும்போது அவங்களும் அப்படியே மேல கையை காட்டிட்டே இருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு பின்னாடி ஏதோ நடக்க போதா அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்க தூரமா இருந்து நம்ம கியோவும் ஷூட் பண்ண உடனே இவன் சத்தம் கேட்டு கீழே குனிஞ்சிடறான். அதனால அந்த புல்லட் பாத்தீங்கன்னா வேற இடத்துல போய் அடிச்சிடுது. இதை பார்த்து தூரத்துல இருந்து யாரோ ஒருத்தங்க இவனை ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க எல்லாருமே அந்த இடத்தை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க நம்ம கியோவை பிடிக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாம இந்த சீரியல் கில்லர் பைத்தியக்காரன் இந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த இடத்தை விட்டு தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு போலீஸ்காரன் இருப்பான், அவனை போட்டு பயங்கரமா கொடூரமா கொல்றான். அவனோட மூஞ்சி முழுக்க ரத்தமாயி போச்சு. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் கிட்ட இருந்த கைவிலங்கோட சாவியை எடுத்துக்கிட்டு அதை வச்சு அதை ஓபன் பண்ணிடுறான். இந்த நேரத்தை பயன்படுத்தி அவன் அங்கிருந்து போலான்னு பார்க்கும்போது கரெக்டா நம்ம பார்க் அங்கதான் இருந்திருப்பாரு அவர் அம்மா கூட. உடனே இவனை தப்பிக்க விடாம இவன் கூட வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த நேரம் பார்த்து நம்ம கியோ ஒரு பக்கம் அந்த இடத்தை விட்டு ஓடிட்டு இருக்கான், போலீஸ் வேற அவனை தேடி வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்க் வேற அந்த சீரியல் கில்லர் கிட்ட பயங்கரமா அடி வாங்கிட்டான். ஒரு கட்டத்துக்கு மேல சேர் எடுத்து அவனை அடிக்க வரும்போது பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தங்க ஷூட் பண்ணிட்டாங்க. யாரா அது அப்படின்னு பார்த்தா அது கியோ. எப்படியோ கரெக்டான இடத்துல இங்க வந்துட்டான் கன் எடுத்துக்கிட்டு. கரெக்டா அந்த ஒரு புல்லட்டை வாங்கிட்டு முடியாத நிலைமையில அந்த சீரியல் கில்லரும் கேட்கறான், டேய் யாரா நீ அப்படின்னு கேட்கும்போது தெரியல அந்த சின்ன பையன் தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீ யாடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு போது பொட்டுலேயே போட்டுட்டான். அப்புறம் பாத்தீங்கன்னா போலீஸ் எல்லாருமே கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு இந்த கியோவும் பாத்தீங்கன்னா எப்படியோ இந்த இடத்த விட்டு ஓடிட்டான். சோ எப்படியோ தன்னோட ஃபேமிலியே அழிஞ்சதுக்கு காரணமா இருந்த அந்த சீரியல் கில்லரை இன்னைக்கு வந்து பழி வாங்கிட்டான். இப்பதான் அவனுக்கு மனசுக்கே நிம்மதியா இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷத்தோட மறுபடியும் அவனோட வீட்டுக்கு போறான். அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம ஜியான் வேற எப்படியோ கீழே விழுந்து அந்த கட்டெல்லாம் அவுத்துட்டாரு போல. அங்கிருந்த ஒரு கண்ணையும் எடுத்து மிரட்டிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம கியோ மிரட்டி இருப்பான். சோ அந்த கண்ணை இவர் வச்சிட்டு இருக்கும்போது கியோ வந்துட்டு எந்தவித பயமும் இல்லாம போய் உட்காந்துட்டு இருப்பான். என்னடா இது கண்ணை காட்டிக்கிட்டு இருக்கேன் பயப்படாம இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை பார்க்கும்போது தான் தெரியுது அது டம்மி கண்ணு. சார் எதுக்காக இப்போ வரைக்கும் இங்க இருக்கீங்க, தயவு செஞ்சு இங்கிருந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவன் போற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் அவனோட கண்ணை வச்சு மிரட்டும் போது நம்ம ஜியானு வேற வழி இல்லாம அங்கிருந்து போயிட்டாரு. சோ அதுக்கப்புறம் இவன் உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா தற்கொலை பண்ணிக்கலாம், ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்காது, போலீஸ் வந்து நம்மளை தேடிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து என்னால தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாழ்க்கையே முடிச்சுக்கிறதுக்காக அப்படியே அந்த ஸ்னைப்பரை கீழே வச்சு அழுத்திக்கலாம்னு சொல்லி ரெடியா இருக்கும்போது கரெக்டா நம்ம ஜியான் வந்து தள்ளி விட்டுறாரு. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நீ இன்னும் போலையா அப்படின்ற மாதிரி இவன் கேட்கறான். டேய் உனக்கு என்னடா பிரச்சனை, எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்றா, அப்படி தனியா போகணும்னு நினைக்காத, என்னால எதுவுமே சொல்ல முடியாது, தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி ஓகே நான்
போறேன், ஆனா கடைசியா போறதுக்கு முன்னாடி உன்னோட அப்பாவுக்கு கால் பண்ணி தரேன், அவர்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லும்போது உடனே கால் பண்ணி கொடுக்குறாரு. அவர் பாத்தீங்கன்னா அந்த ஜாங் அந்த காலத்துல இருக்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. டேய் தங்கம் கியோ, நீ இப்போ வரைக்கும் உன்னோட ஆன்டி வீட்டுல தானே இருக்க, நீ அங்கேயே இருப்பா, நான் எல்லா பிரச்சனையுமே சால்வ் பண்ணிட்டு கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன்ப்பா அப்படின்ற மாதிரி அந்த பழைய மெமரிஸை பத்தி நினைச்சுக்கிட்டு அதே தான் இப்போ வரைக்கும் அவர் ரிப்பீட்டடா பேசிட்டே இருக்காரு. ஸோ இதை பார்க்கும்போது அந்த கியோவுக்கு அழுவாச்சியா வருது. அட்லீஸ்ட் என்னோட அப்பாவை பாத்துக்கிறதுக்காகவாவது கண்டிப்பா நான் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட எண்ணத்தை பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மாத்திக்கிட்டான். அது மட்டும் இல்லாம அந்த கியோ அங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தால ஸ்னைப்பர், அதை எடுத்துக்கிட்டு இவர் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலியை நான் தான் பாதுகாக்கணும், அந்த சைக்கோ கிட்ட இருந்து என்னோட பொண்ணையும் என்னோட ஹோட்டலையும் நான் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம யோனை காட்டுறாங்க. இவ பாத்தீங்கன்னா அவளோட காரை எடுத்துட்டு ஏதோ ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்கான். அதாவது இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு மியூசியம் மாதிரி பாக்குறதுக்கு வைப்பாங்க இல்ல, அந்த மாதிரியான ஒரு இடம் போல. சோ இந்த இடத்துக்கு வந்த உடனே சுத்தி பாக்குறா. அவளோட பெயிண்டிங் எங்கேயுமே இல்ல போல. அங்க ஒரு செக்ரட்டரி இருப்பா, அவகிட்ட வந்துட்டு பயங்கர கோவத்தோட கத்திக்கிட்டு என்னோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல மேடம் உங்க அப்பா தான் இது எல்லாத்தையுமே எடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பெயிண்டிங் எல்லாத்தையுமே கீழே வச்சிருப்பாங்க. அதை பார்த்துட்டு உடனே அவளோட அப்பாவுக்கு கால் பண்றா. என்னப்பா என்னோட பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே எடுக்க சொல்லிட்டீங்களா? ஆமா, பின்ன குப்பை மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் இவன் வைப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் திமிரா பேசுறாரு. ஆக்சுவலா அவருக்கும் பாத்தீங்கன்னா தன்னோட சொந்த பொண்ணையே பிடிக்காது போல. சோ உடனே இவ பாத்தீங்கன்னா கோவத்துல எல்லாத்தையுமே திட்டிட்டு என்னோட பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே மறுபடியும் என்னோட இடத்துல வைக்கிறீங்க, இல்லைன்னா அவள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ எல்லாத்தையுமே மறுபடியும் பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி வைக்க சொல்றா. கரெக்டா அவ கார்ல ஏறி அங்கிருந்து போலான்னு பார்க்கும்போது அவளோட முன்னாள் கணவன் ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து ஏறிக்கிட்டு என்னோட பையனை என்னடி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலா இப்பதான் நமக்கு ஒரு உண்மையே தெரிய வருது. இந்த கொலகாரி யூனு ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு வந்திருப்பான்ல நம்ம ஜியானோட ஹோட்டலுக்கு, அவனை தான் கொலையும் பண்ணிருப்பான். சோ அவனை என்ன பண்ண அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கான். அவன் வந்து இவனோட பையன் போல. அதுவும் இல்லாம இவன் ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிருப்பான், அந்த பொண்ணு மூலமா பிறந்த பையன் தான் அவன். சொல்லுடி என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் அவனை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ உடனே அங்கிருந்து ஓடும்போது இவனும் ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவளை அடிக்கிறான். எதுக்காக அடி கொன்ன? அவன் என்னடி பண்ணா? என்னதான் ஜெயிலுக்கு அனுப்பிட்ட, நான் உன்னை அடிக்கவே இல்ல, ஆனா அடிச்சேன்னு சொல்லி நீ ஜெயில அனுப்பிட்டல்ல, இவ்வளவு வருஷம் கழிச்சு வந்து பார்க்கும்போது என் பையனாவது இருப்பான்னு சொல்லி பார்த்தா நீ அவனையும் கொன்னுட்ட, எதுக்கடி கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கும்போது, பின்ன நீ என்ன கல்யாணம் பண்ணதுக்கான காரணம் உன் பையனுக்கு ஒரு அம்மாவா நான் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஒரு வேளை உன் பையன் இல்லைன்னா கூட நீ என்ன லவ் பண்ணிருப்பியா இல்ல கல்யாணம் பண்ணிருப்பியா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக தான் நான் அவனை கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி பைத்தியம் மாட்டம் பேசும்போது அவனுக்கு இன்னும் காண்டாகுது. அவளை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு செம்மையா அடிக்கிறான். சுத்தி இருக்கக்கூடிய அங்க ஆளுங்க எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கடத்துக்கு மேல இவன் தான் சைக்கோன்ற மாதிரி எல்லாருமே முடிவு பண்ணிடுறாங்க. அதனால போலீஸ்க்கும் கால் பண்ணிடுறாங்க. அதனால அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டான். அப்புறம் அடிபட்ட நிலைமையில கண்முழிச்சு பார்க்கும்போது அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. சோ உடனே பாத்தீங்கன்னா அவ மறுபடியும் காரை எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு போறா, ஒரு பெரிய பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு. அப்படியே காரை டைரக்டா உள்ளே விட்டுட்டா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவளோட அப்பா தான் இருக்காரு. ஆக்சுவலா அவர் ஒரு பெரிய பணக்காரர் அப்படின்றதுனால தான் இவகிட்டயும் பணம் நிறைய விளையாடுது. இந்த மாதிரி என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வெளியே வந்துட்டான், நீ அவனை மறுபடியும் வேற எங்கேயாவது மாத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுதான் இவ வந்திருக்கா. ஆனா அவரு இதுக்கப்புறமும் இவ பண்ணக்கூடிய அந்த கிறுக்குத்தனமான வேலைகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியல. ஒழுங்கா இங்கிருந்து வெளியே போயிரு, என்னால எந்தவித ஹெல்ப்பும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை துரத்திடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பைத்தியக்காரி இருந்த கோவத்துல அந்த ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணுவாங்கல்ல ஒரு இடம், அந்த இடத்துக்கு போயிட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் அப்படி தூக்கி விசிறி இருக்கா. இது எல்லாத்தையுமே அந்த இடத்தோட ஓனரும் பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா மூலமா பாத்துறாரு. இவன் என்ன இந்த அளவுக்கு ஒரு சைக்கோவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காரு. அப்புறம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஜியானோட வயசான ஃப்ரெண்ட் இருக்காருல, அவர் வந்து இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரு. அதனால சரி ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்டை போய் பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹோட்டலுக்கு போறாரு, ஜியானோட ஹோட்டலுக்கு. ஆனா அங்க போய் பார்த்தா அவர் கிடையாது, அதுக்கு பதிலா அந்த யூன் தான் இருக்கிறா. அதுக்கப்புறம் இவரும் பாத்தீங்கன்னா உள்ள போய் உட்காந்துக்கிட்டு அவகிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆமா நீ தானே இந்த ஹோட்டலை விட்டு போகாமே இருக்கிற, ஜியோன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கான், ஏதோ ஒரு கஸ்டமர் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இந்த மாதிரிலாம் வேலையை பண்ணிட்டு இருக்க, எனக்கு போலீஸ்ல நிறைய பேர் தெரியும், ஒழுங்கா இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போறியா இல்ல நான் ஏதாவது போலீஸ்க்கு கால் பண்ணவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவ பாத்தீங்கன்னா ஒரு கடத்துக்கு மேல டென்ஷன் ஆயிடுறா. என்னால இங்க இருந்து போக முடியாது, என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உனக்கு அவ்வளவு தைரியமா, இரு நான் ஆளுங்களை கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு அங்கிருந்து வெளியே போயிட்டு இருக்கும்போது அப்படியே பின்னாடி இருந்து வந்து அவ ஒரு இரும்பு கம்பியை வச்சு பின்னாடி குத்திட்டா. அதுக்கப்புறமேட்டு அவரை கீழே போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கா. நானும் வயசானவன் போனா போதுன்னு பார்த்துட்டே இருந்தா ரொம்ப ஓவரா பேசிட்டே இருக்க, நீ கிளட்டு பையில சாவுடா சாவு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போட்டு அடிச்சிட்டு இருக்கா, கருணையே இல்லாம. அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒருத்தங்களை டிஸ்போஸ் பண்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அவ எடுத்து வச்சுட்டு இருக்கா. அதாவது மண்ணெண்ணெய், கத்தி, சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது அங்க தூரமா இருந்து இன்ஸ்பெக்டர் மின் இருக்காங்கல்ல, அவங்களும் ஒரு மாதிரி சந்தேகமா பாத்துட்டு இருக்காங்க. கட் பண்ண இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஜியானோட பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக இப்ப அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. அப்ப உள்ளதான் அடிபட்ட நிலைமையில அந்த ஜியானோட ஃப்ரெண்டு வேற இருக்காரு, அப்படியே கை கால்லாம் கட்டப்பட்ட நிலைமையில இருக்காரு. வந்து இவ்வளவு ரெண்டு தட்டி தட்டி பார்த்துட்டு யாருமே உள்ள இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு பார்க்கும்போது யாரோ ஒருத்தங்க உள்ள இருந்து ஒரு மாதிரி கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. அதனால இவளும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகும்போது கரெக்டா இவன் வேற வந்து திடீர்னு அவளை கூப்பிட்டுட்டா, என்னமா பண்ற இங்க, என்ன பண்ற, உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவளுக்கு ஜூஸ் எல்லாம் கொடுத்து பேசிட்டு இருப்பா. அந்த ஜியானோட பொண்ணும் கேக்குறா, என்னோட அப்பா எங்க, நான் தேடி வந்தா நான் அவர் ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் வெளியே போயிருக்காரு, இப்போதைக்கு நான் தான் இந்த ஹோட்டலை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இவ போய் பேசிட்டு இருக்கும்போது இது எல்லாமே பொய்ன்னு சொல்லி அவளுக்கும் தெரிஞ்சிருது. ஒழுங்கா உண்மையை சொல்றியா அப்படின்னு சொல்லி அவளோட கையெல்லாம் பிடிச்சு மிரட்டும் போது அவளும் சரி ஓகே நான் சொல்றேன், உன்னோட அப்பாவும் நானும் இந்த இடத்துல ஒரு சின்ன பையனை கொன்னுட்டோம், அதை மறைக்கிறதுக்காக உன்னோட அப்பா எனக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி போய் சொல்லிட்டு இருப்பா. ஆனா இவளுக்கு நல்லா தெரிஞ்சிருது என்னோட அப்பா அந்த மாதிரி தப்புலாம் பண்ண மாட்டாங்க, இவதான் ஏதோ சைக்கோவா இருப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது
இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா இவளுக்கு கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருக்குது. அப்பதான் ரியலைஸே பண்றா அவ இப்ப கொடுத்த ஜூஸ்ல வந்துட்டு ஒரு மயக்க மருந்து கலந்துருக்கா போல. இவளை சும்மா விடக்கூடாது, இவ ஏதோ தப்புலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஓடி போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு மண்வெட்டியை வச்சு தலையிலே அடிக்கிறா. அதுக்கப்புறம் இன்னும் அந்த இடத்துல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லி போய் பார்த்தா அவ அப்பாவோட ஃப்ரெண்டு அங்க கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறத பாக்குறா. இவ ஏதோ ஒரு கொலகாரியா இருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவுத்து விடலாம்னு சொல்லி பார்க்கும்போது கரெக்டா யூன் பின்னாடி வந்து அவளோட கழுத்தை நெரிச்சு அவளை மயக்கமடைய வச்சுட்டா. அதுக்கப்புறம் அவளை ஒரு சூட் கேஸ்ல போட்டு கார்ல வேற எங்கேயோ எடுத்துட்டு போக போற போல. உடனே பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த ஜியான் கிட்டயும் கால் பண்ணி சொல்றா, எங்கடா இருக்க, உன்னோட பொண்ணு ஒரு ஆபத்துல இருக்கா, முடிஞ்சா வந்து காப்பாத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ போனை சுவிட்ச் ஆஃபே பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஜியானும் பாத்தீங்கன்னா அந்த கன்னை எடுத்துட்டு டைரக்டா இங்க வராரு. உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஷூட் பண்றதுக்காக ரெடியா இருக்கும்போது அவளும் சொல்றா, இரு என்ன இப்ப நீ ஷூட் பண்ணின்னு வச்சுக்கோயேன், உன்னோட பொண்ணு எங்க இருக்கா அப்படின்ற விஷயமே உனக்கு தெரியாது. அவளும் அப்புறம் இறந்து போயிருவா. அவ இருக்கிற இடம் தெரியணும்னா நீ என்ன ஷூட் பண்ணாம இருக்கணும். அதுவும் இல்லாம இந்த இடத்துல இன்னொருத்தங்களும் இருக்காங்க. உன்னோட வயசான ஃப்ரெண்ட் அந்த கெல்ட்டு பையன் இருப்பான்ல, அவனை பாரு உள்ளதான் அடிச்சு போட்டிருப்பேன், அவனை போய் காப்பாத்து அப்படின்னு சொல்லும்போது இவனும் போயிட்டு பாக்குறான். அந்த இடத்துல அவர் மயக்கமாய் கிடப்பாரு. உடனே அவுத்து விட்டு அவரை காப்பாத்திட்டாரு. அப்புறம் அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அவர் அங்க இருந்து போகும்போது கரெக்டா அந்த துணி எல்லாம் வாஷ் பண்ணுவார்ல, அவர் பாத்தீங்கன்னா அந்த பக்கமா வராரு. ஏய் உன்னோட ஃப்ரெண்டுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாரு நான் ஒரு முக்கியமான வேலையா போறேன், அது வரைக்கும் நீ அவனை பாத்துக்கோ. டே இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சைக்கோ பொண்ணு தானே, அவ என்னோட இடத்துக்கு வந்திருந்தாடா, வந்து ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருந்தா. ஆமாடா அவ தான் காரணம், நான் அவளை தடுத்து நிறுத்தணும், அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போகணும், என்னோட பொண்ணையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்க இருந்து வேகமா போயிடுறாரு, வேற எதுவுமே பேசாம. அப்புறம் மறுபடியும் கார்ல வேகமா போயிட்டு அந்த யூனை பிடிக்க ட்ரை பண்றாரு. அவ இப்போ வரைக்கும் ஹோட்டல்ல தான் இருக்கா, இவர் கையில மாட்டாம அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கா. இங்க பாரு என் பொண்ணு இப்ப எனக்கு கிடைக்கணும், அவ மட்டும் என் கையில கிடைக்கல அவளை நான் உனக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஹே சரி ஓகே கூல், இங்க பாரு நான் உன் பொண்ணை வந்து உனக்கு கொடுத்துட்றேன், அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும், ஆனா நான் நாளைக்கே வந்து இந்த இடத்த விட்டு போக போறேன், இங்க பாரு ஃபிளைட் டிக்கெட்ஸ் கூட என்கிட்ட இருக்கு, உன் பொண்ணு உனக்கு கிடைக்கணும்னா நான் சொல்ற எல்லாத்தையுமே நீ பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் அந்த சின்ன பையனை கொலை பண்ண விஷயத்த நீ போலீஸ் கிட்ட சொல்லக்கூடாது, நான் இங்கிருந்து சேஃபா போயிடுறேன், அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் வேற நாட்டுக்கு போயிட்டுனா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஜியானுக்கு விடாம அந்த இன்ஸ்பெக்டர் மின் இருக்காங்கல்ல அவங்க கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா இவர் அதை எடுக்கவே மாட்டாரு. இங்க பாரு போலீஸ் கால் பண்ணிட்டே இருக்காங்க, ஆனா நான் எடுக்கவே இல்லை, ஏன்னா நீ சொல்றதை நம்புறேன், என்னோட பொண்ணு இப்போ எங்க இருக்கா, அவ இருக்கிற இடத்த வந்து காட்டு, அவ உயிரோட எனக்கு கிடைச்சிட்டாலே போதும், அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவளும் இந்த டீலுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அவரோட பொண்ணை சூட் கேஸ்ல போட்டு ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போயிருப்பாள்ல, அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ அவரை கூட்டிட்டு போறா. ஒரு ஏரி கிட்ட தான் வந்துட்டு அந்த சூட் கேஸை வச்சிருந்திருப்பா போல, அதுக்குள்ளதான் வந்துட்டு ஜியானோட பொண்ணும் இருக்காங்க. சோ இவளும் போயிட்டு அதை ஓபன் பண்ணி காட்ட அதுல யாருமே இல்ல. அப்பதான் இவ ஒரு விஷயத்தையே ரியலைஸ் பண்றா, ஆக்சுவலா இது ஒரு ட்ராப், அங்க நாலா பக்கமும் சுத்தி வந்து போலீஸ் இவளை பிடிச்சிட்டாங்க. சோ இப்பதான் நமக்கு இந்த பிளாஷ்பேக் எல்லாம் காட்டுறாங்க, இவங்க எப்ப இந்த பிளான் எல்லாம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அந்த துணி வாஷ் பண்ற கடையோட ஓனர் இருக்காருல்ல, அவரோட கடையில பாத்தீங்கன்னா இந்த யூன் சைக்கோத்தனமா சில வேலையெல்லாம் பார்த்திருப்பா, அப்படியே துணி எல்லாம் தூக்கி போடுறது. சோ இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர் மின் கிட்ட வந்து அவர் கொடுத்திருப்பாரு, இந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த யூனை வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் மின் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அப்பதான் அவ சூப்பர் மார்க்கெட்ல யாரோ ஒருத்தங்களை கொலை பண்ணி டிஸ்போஸ் பண்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வாங்கியிருப்பா. இதனால அவ மேல இருக்கக்கூடிய சந்தேகம் அதிகமாயிட்டே இருந்திருக்கும். அந்த நேரத்தில் தான் மறுபடியும் அந்த துணி வாஷ் பண்ற கடையோட ஓனர் இந்த மாதிரி அந்த சைக்கோ பொண்ணு ஜியானோட ஃப்ரெண்டை வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்கா, அதனால இப்ப அவர் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்காரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் மின்னும் பாத்தீங்கன்னா உடனே ஜியானை பாக்குறதுக்கு வந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் ஜியானும் தன்னோட ஃப்ரெண்டை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வேக வேகமா அந்த யூனை கொலை பண்றதுக்காக போயிட்டு இருந்திருப்பாரு. சோ சடனா அவரை நிறுத்தி, இங்க பாருங்க சார் உங்களோட கோவம் எல்லாமே எனக்கு புரியுது, பட் இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன மேடம் வெயிட் பண்ண சொல்றீங்க, அவனோட பொண்ணை என்ன பண்ணி வச்சிருக்கானே தெரியல சார், உங்களுக்கு உங்களோட பொண்ணை கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே, நான் எப்படியாவது என்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த போலீஸ் ஃபோர்ஸுமே திரட்டி உங்களோட பொண்ணை காப்பாத்துறேன், ஆனா அது வரைக்கும் நீங்க அவளை எதுவுமே பண்ணிடாதீங்க, அவ சொல்ற எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருங்க, நான் உங்க பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேன்னா உங்களுக்கு விடாம ரிங் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், சோ உங்க பொண்ணை மட்டும் கண்டுபிடிக்கலைன்னா நான் ஒரே ஒரு ரிங் மட்டும் தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னப்போ இவரும் ஓகேன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமேட்டு அந்த யூன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இவங்க விடாம கால் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க, அது மூலமா அவரும் கண்டுபிடிச்சிருப்பாரு, எப்படியோ என்னோட பொண்ணை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வரும்போது போலீஸ் எல்லாருமே அவங்கள மடக்கி பிடிச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி தான் இந்த சைக்கோ பொண்ணு யூனு மாட்டிக்கிட்டா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஜியானும் வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு, தன்னோட பொண்ணு என்ன நிலைமையில இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு. ஆக்சுவலா அவளோட உயிருக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது, பட் அவளோட வயித்துல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வளர்ந்துட்டு இருந்திருக்கு போல, அந்த குழந்தையை தான் காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயம் அவருக்கே ஷாக்கா இருக்குது, இது வயித்துல ஒரு குழந்தை வளர்ந்துட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு அவளோட பாய் ஃப்ரெண்டும் பாக்குறதுக்கு வரான். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் மீன் போலீஸ்ல அந்த சைக்கோ பொண்ணை ஒப்படைச்சிட்டு இப்போ நம்ம ஜியான் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. எப்படியோ நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாமே கரெக்டா நடந்துருச்சு, நீங்களும் எங்களுக்கு நல்லபடியா கோஆபரேட் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல இந்த மின் பாத்தீங்கன்னா அந்த யூனை போய் மீட் பண்றா. அவ பாத்தீங்கன்னா பைத்தியமாட்டம் துள்ளிக்கிட்டே இருக்கா, என்ன எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு விடுங்க, நான் யாரையுமே கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. உடனே மின்னும் பார்த்துட்டு போய் சொல்லாத, நல்லாவே தெரியுது உன் முகரையை பார்த்தாலே கொலகாரி மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உங்களுக்கு இன்னுமா ப்ரெஷர் பண்ணல, என்னோட அப்பா யாருன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, யாரா இருந்தாலும் கண்டிப்பா நீ தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம மின் சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வரும்போது அவளோட மேல் அதிகாரி பாத்தீங்கன்னா செமையா ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த யூன் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிசினஸ் மேனோட பொண்ணு போல, சோ அதனால தான் இவளை நம்மளால ரொம்ப நேரம் வச்சிட்டு இருக்க முடியாது, ஒழுங்கா அவளை கைவிலங்கெல்லாம் எடுத்து விட்டு அனுப்பி விட்டுரு
அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா நம்ம மின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த யூன் வந்து சூப்பர் மார்க்கெட்ல யாரோ ஒருத்தங்களோட பாடியை டிஸ்போஸ் பண்ற மாதிரியான பொருட்கள்லாம் வாங்கியிருப்பாள்ல, அந்த பொருள் எல்லாத்தையுமே இப்போ இந்த மேலதிகாரி கிட்ட காட்டி, சார் இந்த பொருளை பார்த்தா உங்களுக்கு தெரியல, ஆல்ரெடி யாரோ ஒருத்தங்களா அவ கொலை பண்ணிருக்கா, அவங்களை எரிக்கிறதுக்காக தான் இந்த பொருள் எல்லாத்தையுமே சூப்பர் மார்க்கெட்ல வாங்கிட்டு போயிருக்கா. எனக்கு நல்லா தெரியும் சார், அவ யாரோ ஒருத்தங்களை கொலை பண்ணிருக்கா, அந்த டெட் பாடி எங்க இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்க என்னமோ பொறுப்பே இல்லாம அவளை வெளியே அனுப்ப சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நான் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கிறேன், பட் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அவ யாரை கொலை பண்ணாங்கன்னு சொல்லி கண்டுபிடி, அந்த டெட் பாடியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அவளை வசமா பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புவா. பட் அந்த நேரம் பார்த்து இந்த யூனுக்கு அவளோட அப்பா ஒரு வக்கீல ஏற்பாடு பண்ணிட்டாங்க போல, அவன் வந்து இவளை காப்பாத்திட்டான். இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே போன உடனே இந்த யூன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த துணி எல்லாத்தையுமே வாஷ் பண்ணக்கூடிய கடை இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்த பத்த வைக்கிறா. இதுக்காகனா நம்ம மாட்டினதுக்கு ஃபர்ஸ்ட் காரணமே இவன் தான் எனக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே போய் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே பாத்தீங்கன்னா கொளுத்து விட்டுட்டு போயிட்டா. இன்னொரு பக்கம் நம்ம மின் பாத்தீங்கன்னா போலீஸ் எல்லாருமே கூட்டிட்டு போயிட்டு பயங்கரமா தேடிட்டு இருக்காங்க அந்த இடம் முழுக்க. இந்த யூன் வந்து யார் தான் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக கடைசியா அந்த டெட் பாடியையும் கண்டுபிடிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, அந்த ஜாக் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்திருப்பான்ல, அதான் இவ ஸ்டார்டிங்ல அந்த சின்ன பையனை கொலை பண்ணதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே அந்த பேக்ல இருந்திருக்கும். அதை தெரியாதனமா கண்டுபிடிச்சு அவனும் அது எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட போய் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி ஓடி இருப்பான். அந்த நேரத்துல கூட அவ துரத்திட்டு வந்திருப்பாள்ல கார்ல. அதுக்கப்புறம் அவனை கொலை பண்ணி கண்டந்தொண்டமா வெட்டி போட்டிருக்கான் இந்த சோள காட்டுல. சோ அவனோட பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்காக தான் அந்த சூப்பர் மார்க்கெட்ல நிறைய பொருள் எல்லாம் வாங்கியிருப்பா. போலீஸ்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் ட்ரிகர் ஆயிடுறாங்க, அவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப அவ கொலை பண்ணிருக்கிறது ஒரு போலீஸ். இன்னொரு பக்கம் இவ மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கா. ஆனா அந்த நேரம்னு பார்த்து அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்கான்ல, அவன் கன்னை வச்சுட்டு நிக்கிறான். அதாவது ஆல்ரெடி அந்த ஸ்னைப்பரை நம்ம ஜியான் இங்க வச்சிருந்திருப்பார்ல, அந்த ஸ்னைப்பரை எடுத்துட்டு தான் ரெடியா இருக்கான். வந்துட்டியாடி, நீ இங்க தான் இருக்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. உன்னை இப்ப என்ன பண்றேன்னு மட்டும் பாருடி. நான் உன்னை அடிச்சேன் அப்படின்னு சொல்லி என்ன போலீஸ்ல மாட்டி விட்டு இத்தனை வருஷமா என்ன ஜெயில வச்சது மட்டும் இல்லாம என்னோட பையனையும் கொலை பண்ணிருக்கல்ல, அதுவும் இல்லாம நான் உன்னை இப்பயும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாருமே என்ன தேடிட்டு இருக்காங்க. நான் மாட்டினாலும் பரவாயில்ல, உன்னை கொல்ல போறேன்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது உடனே பாத்தீங்கன்னா இவ தன்னோட அப்பாவுக்கு கால் பண்றா. எதுக்காகனா இவளை காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு ஆளுங்களை ஏற்பாடு பண்ண சொல்லி. பட் இருந்தாலும் அவர் போனை எடுக்கவே இல்லை. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அவளோட லேப்டாப்ல அவ அடிக்கடி நோண்டிட்டே இருந்திருப்பான்ல, அது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு. அது வேற ஒன்றும் இல்ல, அவ இதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய கொலைகளை பண்ணிருக்கா. ஏன்னா அவ ஒரு சைக்கோ போல. அது மட்டும் இல்லாம அவ கொலை பண்ண எல்லாத்தையுமே போட்டோ முத கொண்டு எடுத்து அப்படியே சேவ் பண்ணி வச்சிருந்திருக்கா. அது எல்லாத்தையுமே அவர் பார்த்துட்டு இதுக்கு மேலேயும் நம்ம வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவளோட கால் எதையுமே அட்டென்ட் பண்ணாம அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஜியானும் வந்துட்டாரு. நீ யாரா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுட்டு இருக்கும்போது உடனே பாத்தீங்கன்னா இந்த யூன் பொய்லாம் சொல்லிட்டு இருக்கா. இவனும் நான் தான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் இப்போ, அதனால தான் உன் பையனை நானும் இவனும் சேர்ந்தே கொலை பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜியானை வேற மாட்டி விட்டுறா. உடனே இவனும் பைத்தியம் மாட்டாத எல்லாத்தையுமே நம்பிட்டு அந்த கண்ணை நம்ம ஜியானை பார்த்த மாதிரி எய்ம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன மன்னிச்சிருங்க சார், உங்க பையன் இறந்து போனதை பத்தி நான் வெளியில யார்ட்டையுமே சொல்லல. அதை நினைச்சா எனக்கு இப்போ வரைக்கும் கில்ட்டா ஃபீல் ஆகுது. ஆனா இவ சொல்ற மாதிரி நான் வந்து உங்களோட பையனை கொல்லல சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது என்னோட பையனை கொலை பண்றதுக்கு நீ ஹெல்ப் பண்ணிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஷூட் பண்ணிட்டாரு ஷோல்டர்லயே. அதுக்கப்புறம் இவளையும் பாத்தீங்கன்னா ஷூட் பண்ணிடுறான். ரெண்டு பேரும் ஷூட் பண்ணிட்டு அவங்க இங்க பாத்துட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம மின்னே வந்துட்டாங்க. வந்து அந்த ஹஸ்பண்ட் காரனை தொடையில ஷூட் பண்ணிடுறாங்க. பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் அவனுக்கு பெருசா அடி எதுவுமே படல. மறுபடியும் அவனை கையில ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது நம்ம ஜியான் போய் தடுக்கிறாரு. மேடம் கொஞ்சம் அமைதியா இருங்க, அவரும் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவர், கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது உடனே இவன் நம்ம ஜியான் பக்கமா கண்ணை திருப்பிட்டு, மேடம் இப்போ நீங்க கண்ணை கீழே போடலைன்னா நான் இவனை ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டும் போது அவங்களுக்கும் வேற வழி தெரியல. அதுக்கப்புறம் கண்ணை கீழே போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் உடனே பாத்தீங்கன்னா அவன் கண்ணை திருப்பி இந்த யூனை ஷூட் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்றான். ஆனா அப்போ உடனே நம்ம ஜியான் இல்ல, அவ பண்ண தப்புக்கெல்லாம் ஜெயில் தண்டனை தான் கிடைக்கணும், இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சு தள்ளி விட்டுறாரு. அந்த நேரம் பார்த்து கண்ணு வேற கீழே விழுந்துச்சு. உடனே இந்த நேரத்தை பயன்படுத்தி அவ வெளியே ஓடிட்டு இருக்கும்போது இவளோட எக்ஸஸ் பண்டும் நம்ம ஜியானும் பின்னாடியே போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா சில நாட்களுக்கு அப்புறம் காட்டுறாங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. நம்ம இன்னும் ரிட்டையர் ஆயிட்டாங்க. நம்ம ஜியானோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா மறுபடியும் டிஸ்சார்ஜ் ஆகி வராரு. இன்னொரு பக்கம் நம்ம ஜியானும் பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த ஹோட்டல்லே தங்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு லேடி தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்க கூட கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாரு. ஒருவேளை இவங்களை கூட இதுக்கு அப்புறம் லவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்போ அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு வழியா எப்படியோட அன்னைக்கு எல்லா பிரச்சனையும் நல்லபடியா முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆமா எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு அந்த பிளாஷ்பேக் எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறாரு. அதாவது அன்னைக்கு அவங்க மூணு பேருமே வெளியே ஓடி போகும்போது அந்த யூனோட எக்ஸஸ் பண்ட் இருக்கான்ல, அவன் கையில கண்ணை வச்சிருந்திருப்பான். அந்த கண்ணை வச்சு அந்த யூனை கொலை பண்ணிருப்பான். சோ இந்த மாதிரி தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கு போல. அது மட்டும் இல்லாம நம்ம இன்ஸ்பெக்டர் யூன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த சீரியல் கில்லரை கொன்னது அந்த ஜாங்கோட பையன் தான் அப்படின்னு சொல்லி தெரியும். பட் இருந்தாலும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நான் அவனை எதுவுமே பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவன் இவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கான் அவனோட ஃபேமிலி இல்லாம, அதனால இதுக்கப்புறமும் நம்ம அவனுக்கு ஜெயில் தண்டனை எல்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணக்கூடிய கடையோட ஓனர் இருக்காங்கல்ல, அவங்க பாத்தீங்கன்னா இப்போ வேற ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு கடையை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான எண்டிங்கோடய இந்த கதையை முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல ஸ்டோரியில பாக்குறேன். பாய்.